பா 80வது ஆண்டு சுதந்திர தின விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டிருக்குதுப்பா. குறிப்பா வந்து தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா நம்ம திரையில வந்து நடிகரா பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு முதலமைச்சராகி முதல் முறையாக வந்து கோட்டை கொத்தளத்துல முதலமைச்சராக விஜய் வந்து கொடியேத்துறாரு. அத பாக்குறதுக்கு அவங்க ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். நானுமே வந்துட்டு சரி அவர் எப்படி கொடியேத்துறாருங்கிறத பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன். அவர் கொடியேத்துற செய்திய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல லைவ் பார்க்கலாம்னு எடுத்து பார்த்தா கொடி ஏத்துறத தாண்டி வேற ஒரு செய்தி தான் வந்துட்டு ஊடகங்கள்ல வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருந்துச்சுப்பா. ஸ்கிரீன் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு நடிகை அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்க வந்து போன்ல வீடியோ எடுத்தது, இந்த ஒரு செய்தி தான்ப்பா மேலோங்கி இருந்துச்சு. அந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறதும் முதலமைச்சர் அப்படிங்கிறதுமே வந்து 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஒரு ஊடகவியலாளரா எனக்கு வந்து அது ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துச்சுப்பா. ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கிறப்போ அதை பார்த்திருக்கிறேன். அந்த கொடியேற்றதெல்லாம் பாக்குறப்போ அப்படியே புல் அரிக்கும். அந்த சாகச நிகழ்ச்சிகள், முதலமைச்சர் கொடியேற்றுறது, அவர் உரை என்ன பேசுறாரு, அதே மாதிரி விருது வழங்குறதெல்லாம் பாக்குறப்போ உண்மையாவே ஒரு உணர்ச்சிங்கிறது நம்மள அறியாமையே வரும். ஆனா இப்போ அந்த சுதந்திர தின விழாவை பாக்குறப்போ அதுவும் முதலமைச்சராக விஜய் கொடியேற்றுறாரு அப்படிங்கிறத பாக்குறத அந்த செய்தி வந்து முன்னிலைப்படுத்தப்படல அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்துச்சுப்பா. இந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்போ அதாவது அந்த நடிகை வந்ததை முன்னிலைப்படுத்தி ஊடகங்கள் வந்து செய்தியாக வெளியிட்டு இருந்தது வந்து தமிழகத்துல வந்து இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பா சொல்ல போனா வந்து இந்த அதிகமா மின் கட்டணம் வருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, சொத்து வரி உயர்வு, டாஸ்மாக் மதுபானங்கள்ல வந்துட்டு 11 மதுபானங்களுக்கு வந்து தடை கொடுத்திருந்தாங்க. 24 மணி நேரத்திலே வந்து அந்த தடை நீக்கப்பட்டது. குறிப்பா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைப்பா. அது குறிப்பா மாணவர்கள், இளம் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து திசை திருப்புறதுக்காக தான் இந்த செய்திகளா வந்து ஊடகங்கள முன்னிலைப்படுத்தப்பட்டுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதுலப்பா. அது நீங்க டோட்டலா சம்மப் பண்ணியே சொல்லி முடிச்சிட்டீங்க. இது இன்ட்ரோடக்ஷனா கன்க்ளூஷன்? இல்ல அவ்வளவு வேதனையா இருக்குப்பா. இன்னைக்கு அந்த ஊடகங்களை பாக்குறப்போ அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படிங்கறதுனால நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். அதை ஏத்துக்கிற முடியல. ஆமா ஆமா புரியுது. அப்படியே கொந்தளிச்சு பேசுறீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி நிறைய பேர் மனசுல அந்த கொந்தளிப்பு இருக்கத்தான் செய்யுது. அதாவது இந்திய நாட்டின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறையும் அன்பும் அந்த வரலாற்றின் மீது அதாவது இன்னைக்கு அந்த சுதந்திர தினம்னா அதுக்கு இந்த இந்திய நாட்டு மக்கள் அவங்க செய்த தியாகம், தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்பு, அது பெரும்பாலான வரலாறுல பாருங்களேன். சுதந்திர போராட்ட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மார்ஜின்ல ஒரு ஃபுட் நோட்டுன்ற அளவுலதான் இருக்கும். அதுவுமே பல போராட்டங்களுக்கு பிற்பாடு நம்ம இல்ல தமிழ்நாட்டுல இவ்வளவு பண்ணிருக்கிறோம், அப்படி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் திரும்ப 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 சொல்லி தேசிய அளவுல பேசி ஊடகங்கள்ல பேசி அதெல்லாம் ஆய்வுபூர்வமாக அதை நிறுவி அவ்வளவுலாம் செஞ்ச பிற்பாடுதான் இப்போ ஏதோ ஆமா தமிழ்நாட்டிலையும் சுதந்திர போராட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு, அங்க இருந்து ஒரு 4-5 பேர் பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அளவுல இந்த தேசிய வரலாறு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க ஒத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச ஆட்கள், இந்த போராட்டத்தெல்லாம் தெரிஞ்சவங்க இந்த இந்த விழாவுல கொடியேற்று விழாவுல நடந்ததை பார்க்கும்போது மனம் வருத்தப்பட்டிருப்பாங்கதான். இதுப்பா ஒரு ஆஸ்பெக்டா நம்ம பிரிச்சு பார்த்துருவோம். முதல்ல நீங்க இந்த ஊடகங்களை சொன்னீங்க. ஊடகங்கள் இது வந்து இதுக்கு போய் இந்த நடிகை பேரவே சொல்லிடலாம் ஃப்ரெஷ்ஷா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களவே மையப்படுத்தி இந்த இதெல்லாமே இருந்துச்சு. எல்லா ஊடகங்களும், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இல்ல, இந்த அல்டர்னேட்டிவ் மீடியா இருக்கு பாத்தீங்களா, இந்த சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா, அந்த யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், எங்க போனாலும் சரி டோட்டலி ஃபில்டு வித் ஃபில்த், ரபிஷ். அதாவது விமர்சனம் என்ற பேர்லையும் சரி, கொண்டாடுறோம் அப்படின்ற பேர்லையும் சரி வந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர தினம் அப்படின்றதுடைய அந்த மாண்பு ஒண்ணு இருக்கு, அதுக்குன்ட்டு ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு கௌரவம் ஒண்ணு இருக்கு. அதை டோட்டலாவே சிதைக்கிறது மாதிரி, சிறுமைப்படுத்துறது மாதிரி, மலினப்படுத்துறது மாதிரி, அல்லது அதை இக்னோர் பண்ணி புறந்தள்ளுறது மாதிரி, இதெல்லாம் என்ன சுதந்திர போராட்டம் போங்காடே, எங்களுக்கு பாரு இங்க எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு இங்க கேமரா இந்த பக்கம் போய் இப்படி போய் இந்த விஷயம் இருக்குது இல்லையா, இதுக்கு காரணம்
இந்த ஊடகங்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நான் நினைக்கிறேன் ஊடகங்கள் எல்லாமே ஏவல் நாய் மாதிரிப்பா. ஏவி விட்டா அது போய் கடிக்கும், ஏவி விட்டா அது குறைக்கும். அதுதான் ஊடகங்கள். ஊடகங்கள் அப்படிதான் இருக்கு. அதை நான் அதாவது அவங்க ஊடகங்களை நான் மரியாதை குறைவா சொல்லல. அந்த ரோல் என்ன அப்படின்றதுக்கு தான் அந்த ஏவல் நாய் அப்படின்ற அந்த இதை பயன்படுத்துறேன். இட் இஸ் அ மெட்டஃபார். ஓகே, இட் இஸ் நாட் அன் இன்சல்ட். அது தெளிவுபடுத்திக்கணும். நம்ம ஒரு சில உதாரணங்களை சொல்லும் போது உடனே இப்போ இது வந்துடக்கூடாது, என்ன இப்படி பேசுறாரு அப்படின்ற அந்த மாதிரி இல்லை. நம்ம ஒரு உருவகத்தை நம்ம பயன்படுத்தி சொல்றோம். இப்ப இந்த ஏவல் நாய் அவங்களா முடிவு எடுத்திருப்பாங்களா அப்படின்னா எனக்கு அதுல பெரிய கேள்வி இருக்கு, சந்தேகம் இருக்கு. நான் நினைக்கிறேன், என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது, நான் பார்த்தது வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படின்னு இந்த பேட்டர்னை பார்க்கும்போது, தாவிகா ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், தேர் ஸ்டைல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட், அதை பார்க்கும்போது இது அரசு சொல்லாமல் அல்லது அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கவனத்திற்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ஊடகங்களுக்கு எல்லாத்துக்குமே மேல் மட்டத்துல இருந்து டிரெக்ஷன் வந்திருக்கு. இதை நீங்க முன்னிலைப்படுத்துங்க, இதை நீங்க பெருசுப்படுத்துங்க அப்படின்ற செய்தி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அலுவலக பூர்வமாகவோ அல்லது கேஷுவலாகவோ மிரட்டலாகவோ ரிக்வெஸ்ட் ஆகவோ இந்த செய்தி தரப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த ஊடகங்கள் இவ்வளவு தூரம் ஒட்டு மொத்தமா எங்க பார்த்தாலும் இப்படி இருக்குது இல்லையா, அதுக்கு இதுதான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. இந்த ஊடகங்களை முழுசா நம்ம இந்த மாதிரி நடந்ததுக்கு அவங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்க முடியாது. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாங்க, மேல ஒருத்தர்ல ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு அதிகார மையம் இருக்கு, அங்க இருந்து இந்த ஆர்டர் வந்திருக்கு, அதுல ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. அதை நான் தெளிவாவே சொல்லிட்டேன். இப்போ இது சொல்றீங்களா, மேல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கறது அதுக்கு ஒரு வெளிப்படுத்திக்கிறேன். ஆர்டர் மட்டும் இல்ல, குட் பி a request. அது ஃபார்மலா இருக்கலாம், இன்ஃபார்மலா இருக்கலாம். அது எல்லாத்தையுமே நான் சொன்னதெல்லாம் கவனமா தான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க. இல்லப்பா, அதான் ஏதோ ஒண்ணு. இப்ப டிஐபிஆர்ங்கிறது அரசுடைய ஒரு தொலைக்காட்சி மாதிரி தான். அதுல இருந்து அவுட் கொடுப்பாங்கல்லப்பா. இப்ப முதலமைச்சருடைய இது எல்லாமே அவங்க மூலமா தான் அதிகாரப்பூர்வமா நாளுக்கு வர்றது. இப்போ அவங்களுமே அந்த காட்சியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுமே லைவ்ல கிடைச்சதுனால சோசியல் மீடியாலுமே அது பெருசா எல்லாருமே ஈஸியா எடுத்துக்கிற மாதிரியும் பாக்குறது மாதிரி இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு டிவியை பாக்குறத விட சோசியல் மீடியால தானே இப்ப எல்லாரும் யூடியூப்ல லைவ் பாக்குறது அதிகமா இருக்குது. அப்ப அந்த டிஐபிஆரும் அந்த காட்சிகளை லைவா போட்டதுனால ஈஸியா மக்களுக்கு அதை சென்றடையக்கூடிய வகையில இருந்துச்சு. அரசுடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமும் அதை ஒளிபரப்பிருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக இதை சொல்றோம்ப்பா. கரெக்ட் தான். அப்படின்னா நம்ம என்ன சொன்ன பண்றோம் அப்படின்றது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கு. அல்லது கொஞ்சம் இந்த நடந்த விஷயங்களை ஒட்டி கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து என்னதான் ஏன் நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஊடகங்கள் கவரேஜ் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதனாலதான் அப்படின்றது. சரி, இது ஒரு பாயிண்ட். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமானது, இப்போ இந்த த்ரிஷா அவங்கள முன்னிலைப்படுத்தி இந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டமே அமைஞ்சதுக்கு 2 விதமான விளைவுகள் இருக்கு. ஒண்ணு, இந்த முதல்வர் விஜய் அவருடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை என்பது பொது வெளியில ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கு. அப்படி பேசு பொருளாக ஆகுறதுக்கு இந்த விழா இடம் கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த விழா ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன், மக்களுடைய விழா. சுதந்திர தின விழா அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டு, இந்திய நாடு. இப்போ சென்னையில நடந்த இந்த விழா தமிழ்நாட்டு மக்களுடைய விழா. அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய விழாவை தான் தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர் கொடியேற்றி இந்த விழாவை நம்ம நடத்துறோம். இந்த விழாவுல, மக்கள் விழாவுல பிரதானமான இடத்துல அமர வைக்கப்பட்டது இவருடைய பெற்றோரோடு சேர்ந்து அந்த வரிசையில உட்கார வச்சது. இது எல்லாமே அப்புறம் அவருடைய குடும்பம், பர்சனலா அவருடைய குடும்ப வாழ்க்கையில நடந்த அந்த மன விலக்கு கோரி அவருடைய மனைவி
கேஸ் போட்டது, அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணது, அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இந்த இதெல்லாம் தெரியும். இப்ப வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த சுதந்திர தின விழாவுல இந்த கொடியேற்றும் போது அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும், அவருடைய பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் அவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அவருடைய மனைவி அதை சொன்னான். அப்புறம் அவருடைய பையன் ஜெய்சன் சஞ்சய் அவர் படம் பண்ணி அந்த படத்தை ஒட்டி அதுக்கு ஒரு விளம்பரமாக ஒரு பப்ளிசிட்டி மாதிரி அவர் இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு. அதுல நம்ம டிடி கூட அந்த இன்டர்வியூ, இட்ஸ் a வெரி லைவ்லி இன்டர்வியூ. நிறைய விஷயங்கள் அவர் பகிர்ந்துகிட்டாரு. அதுல அவங்க அப்பாவை பற்றி அவர் சொன்ன அந்த கருத்து, அந்த அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த விஷயங்கள், இதெல்லாம் கேட்டவங்க ஓகே, அப்போ நம்ம முதல்வருடைய குடும்பம் நல்லபடியா வந்துருச்சு, சுமூகம் ஆயிடுச்சு, ராசி ஆயிடுச்சு. அப்போ அது ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக இருக்கும். இனி அந்த குடும்பத்தை பற்றி குறை சொல்றது மாதிரி எதுவும் இருக்காது, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டதாக வந்துருச்சு அப்படின்னு தான் எல்லாருடைய உணர்வுகளுமே இருந்துச்சு. நான் தாவேகா உறுப்பினர்களை பற்றி மட்டும் சொல்லல, பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுமே அப்பா பரவாயில்ல, ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு. அதாவது முதல்வர் விஜயுடைய சார்பாக நம்ம எல்லாமே இப்போ ஒரு பெருமூச்சு விட்டோம். அப்பா பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை போயிடுச்சுப்பா, இனி அவர் வேற விஷயங்கள்ல அவர் போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு நெருடலாவே இருந்திருக்கும்லப்பா, அதுல இருந்து விடுபட்டுருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த விழாவுல நீங்க அப்படி நினைக்காதீங்க ப்ரோ, வேற எங்களுடைய திட்டமே வேற அப்படின்றது மாதிரி ஆகி போயிடுச்சு. இட்ஸ் a huge shock for many, big disappointment for many. அவருடைய ரசிகர்களுக்கே கூட ஒரு நெருடலா போயிடுச்சு. இப்ப அவுட் ஆஃப் த வே போய் இதை ஜஸ்டிஃபை பண்றது மாதிரி இருக்கு. ஜஸ்டிஃபை பண்றாங்க. எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, நீ என்ன யோக்கியமா, அந்த கட்சி யோக்கியமா, அவன் யோக்கியமா, இவன் யோக்கியமா, அவங்க எல்லாம் மக்கள் ஏத்துக்கலையா, இவங்க எல்லாம் மக்கள் ஏத்துக்கலையா, அப்படித்தான் இருக்கே தவிர அதெல்லாம் இருக்கட்டையா, நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுவோம், நம்ம அரசை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதை வேற என்ன, எப்படி இதை டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்டா, அந்த அதாவது கேம்பெயின்ல ஆரம்பிச்சு அடுத்து அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிற்பாடு நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும் போதே நீங்க பாருங்க, அந்த தொடர்ந்து அதாவது இந்த த்ரிஷா அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை பற்றிய அந்த செய்திகள், நம்ம தாவேகா தலைவராக முதல்வராகிறதுக்கு முன்னாடி இருந்து, தாவேகா தலைவராக இருக்கும் போதுல இருந்து முதல்வரான பிற்பாடு வரைக்கும் அந்த 2 பேரையும் தொடர்படுத்தி வரக்கூடிய அந்த விமர்சனங்கள், அதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் அந்த ரிலேஷன்ஷிப்பை பொது வெளியில மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது, அதுதான் அந்த ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்குது விமர்சனத்துக்கு. இவங்க 2 பேரும் அப்புறம் அவங்க த்ரிஷா அவங்கள என்ன பண்றாங்கன்னா, அடிக்கடி இந்த எக்ஸ் தளத்துல பதிவுகளை வேற போட்டுறாங்க, ஒரு இமோஷனலா ரியாக்ஷன் பண்றது மாதிரி அப்பப்போ போட்டுறாங்களா. இப்ப அதுவுமே பேசு பொருளாகத்தான் ஏன்னா எக்ஸ்ன்றது அவங்களுடைய பர்சனலான இது கிடையாது, அது பொது வெளி. யார் வேணாலும் அதை பார்க்கலாம், யார் வேணாலும் காமெண்ட் பண்ணலாம், ஃபீட்பேக் கொடுக்கலாம், அப்படித்தான் இருக்கு இல்லையா. சோ இப்ப இந்த மாதிரி இவங்க இது நடக்கிற இதை பார்க்கும்போது எப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விஜய் முதல்வராவதற்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணாங்களோ, எவ்வளவு சிரமப்பட்டு மூளையை கசக்கி ஒரு உத்தியை உருவாக்கி அவர் முதல்வர் இருக்கையில உட்கார வச்சாங்களோ, ஏறத்தாழ அதற்கு இணையாக, இல்ல சொல்ல போனா அதை விட அதிகமாக மூளையை கசக்கி இந்த உறவை சுமூகமாக்குவதற்கு, சாதாரணமாக்குவதற்கு, நார்மலைஸ் பண்ணுவதற்கு, இதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை, இதெல்லாம் ஒருத்தே கிடையாது, இதை பத்தி பேசவே தேவையில்லை, டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை செய்யறாங்களோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது. ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதனுடைய பின் விளைவுகள், அதை பார்க்கும்போது அப்படி தோணுது எனக்கு. இது ஒரு பக்கம்பா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஆனா அது பொது வெளியில
அதற்கு ஒரு அங்கீகாரத்தை பெறுவது, அதை சாதாரணமாக்குவது, அதை இயல்பானதாக மாற்றுவது அப்படின்றது ஒரு பக்கம் நடக்குது. இது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த சுதந்திர தின விழாவுல அவங்க த்ரிஷா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான, ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த மீடியா கவரேஜ், அந்த லைம் லைட், அது மக்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் இன்னைக்கு தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு நிலவரத்துலப்பா அவ்வளவு பிரச்சனை இருக்குது. மிக ரொம்ப ரொம்ப மோசமான பிரச்சனை. அதெல்லாம் ஆக்சுவலா நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மனசு கஷ்டப்பட்டு இப்ப பேசுனீங்க இல்லையா, அதை விட பல மடங்கு கஷ்டப்படுறது மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க லிஸ்ட் பண்ணீங்க. ஏன்னா அந்த அடிச்சு கொள்றாங்கப்பா பசங்க. ஒரு பையனை 10 பேர் 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொள்றது அப்படின்றது, கல்லூரி மாணவர்கள் சண்டை போட்டுக்கிடுவாங்க. 2 தரப்பு சண்டை போட்டுக்கிடுவாங்க. மோதல் நடக்கும். நம்ம அதான் பாக்குறோம். அந்த பஸ் டே அப்படின்னு வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பாக்குறோம். கல்லூரிகளுக்கு இடையில போட்டு இது நடக்கும். கோஷ்டி மோதல்ன்றது நடக்கும். சில சமயங்கள்ல ஒரு கல்லூரிக்குள்ளேயே கூட மாணவர்கள் மோதிக்கிடுவாங்க. ஆனா அடிச்சு கொள்ற அளவுக்கு ஒரு பையனை பல பேர் சேர்ந்து அடிக்கிறது. அப்ப இது கோஷ்டி மோதல்னு எடுத்துக்கிறதா எனக்கு புரியல. நம்ம ஏன்னா இது தொடர்பாக நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் கல்லூரி நிர்வாகம் திடீர்னு அந்த கல்லூரி எந்த கல்லூரின்னு பேரை சொன்ன உடனே இந்துஸ்தான் காலேஜ் அந்த நிறுவனங்கள் அப்படின்னு அந்த பேரை சொன்ன உடனே அடுத்த நாள் பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியா இருக்கிறாங்க. அந்த பேரை எங்க சொல்றாங்கன்னா சட்டமன்றத்துல சொல்றாங்க. சட்டமன்றத்துல சொன்ன உடனே எப்படி அங்கேயுமே சட்டமன்றத்திலயுமே அந்த பேரை சொன்ன உடனே அங்க உள்ள நடக்கிற ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அதுவே நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இதை அப்படியே மூடுறது மாதிரி, இதை பத்தி பேச வேண்டாம், இதை தள்ளி போட அப்புறம் பாத்துக்கணும் அப்படின்றது மாதிரி சட்டசபைக்குள்ள நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா உடனே பிரஸ் மீட் நடக்குது. அவங்க இந்த மாதிரி கோஷ்டி மோதல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ரிப்போர்ட்ஸ்ல வர்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாறுபாடுகள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. அந்த பெற்றோர்கள் சொல்றது பாத்தீங்கன்னா அது போதையோட தொடர்படுத்தி பேசுறாங்க. இட்ஸ் மைண்ட் பாக்லிங். இது தமிழ்நாட்டுல என்னடா நடந்துகிட்டு இருக்கு, இந்த கல்லூரிகள்ல என்ன நடக்குது, இந்த ஜென் ஜீன்றாங்களே அந்த பசங்களுக்குள்ள என்னதான் நடக்குது, அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்குது, மூளைக்குள்ள என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில என்னதான் நடந்துகிட்டு இருக்கு. ஜென் ஆல்பா வரைக்குமே வந்துடுச்சுப்பா. இப்போ காலேஜ்ல இருக்கிற இந்த பசங்க எல்லாருமே 2000க்கு அப்புறம் பிறந்த பசங்க எல்லாமே 2K கிட்ஸ். அதாவது லேட் ஜென்சி இவங்க எல்லாமே. சமீப ஜென்சில 2வது பகுதியில வந்த பசங்க, யங் ஃபெலோஸ். இப்போ இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது இது எவ்வளவு தீவிரமா பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆய்வுக்கு உட்படுத்தணும். உளவியல் நிபுணர்கள் அவங்கள கலந்து ஆலோசிக்கணும். இந்த அரசு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் மிகப்பெரிய சவாலுங்க. அதுவும் முக்கியமா விஜய் தலைமையிலான இந்த ஆட்சிக்கு பிரச்சாரத்துல இருந்து பதவி ஏற்றதுல இருந்தே இவர் சொல்லிட்டு இருக்கிறது இந்த போதையில்லா தமிழகம் அப்படிங்கறதப்ப இவர் முக்கியமான ஒரு பிரச்சனையாவே பேசிட்டு இருக்கிறாரு. விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் மாரத்தான் எல்லாம் நடத்தினாரு. அதே மாதிரி அந்த அமைச்சரும் விழிப்புணர்வு மாரத்தான் நடத்தினாங்க. இது போல போதைக்கு எதிராக நாங்க அரசு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவர் ஒவ்வொரு முறையுமே பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு இந்த போதைக்காக 2 இளம் கல்லூரி மாணவர்கள் உயிர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பையனா பள்ளி மாணவன் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புற மாதிரிதான் இதுக்கு வேற ஒரு செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதான் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும்ப்பா. இன்னமே திமுகன்னு தான் அவர் குறை சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப உங்க ஆட்சியில இன்னைக்கு இளம் தலைமுறையினர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பா அவங்க பெற்றோர்கள் சொல்றது இந்த போதைப் பொருள் பழக்கத்தை தட்டி கேட்டனால இன்னைக்கு என் பையன் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. இது ஒரு எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் இன்னைக்கு தமிழகத்துல நடந்துட்டு இருக்குதுப்பா. ஆமா, இதோடு சேர்த்து பாக்குறது இன்னொன்னுப்பா. ஏன் இந்த தலைமுறை இப்படி இருக்கு, இந்த தலைமுறைக்கு இந்த சுதந்திர தின விழா அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு பாடம் கற்பிக்கக்கூடியதாக, ஒரு தகவலை கொடுக்கக்கூடியதாக, ஒரு வரலாறை சொல்லக்கூடியதாக, நினைவூட்டக்கூடியதாக மாற்றி இருக்க முடியும். ஏன்னா இந்த சுதந்திர தினம்ன்றது சும்மா கொடியை ஏத்தி வைக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்ல, அதுல எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இந்த ஜென்சி
தலைமுறைக்கு இப்போ அந்த 2K கிட்ஸுக்கு அல்லது ஜென் ஆல்பாக்கு அல்லது யங் அடல்ட்ஸுக்கு அல்லது இந்த டீன்ஸுக்கு தெரியாது. அப்ப இவங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் இதை பத்தி பேசியிருந்தானே இப்படி இருக்கும். ஏன்னா அவர் போற போக்குல சும்மா கட்சிக்கு கொள்கை தலைவர்கள் ஒரு 5 பேரை சொன்னாரு. அதுவே எவ்வளவு தூரம் அந்த கொள்கை என்னன்னு தெரியாது பசங்களுக்கு, ஆனா பேர் தெரியும். ஏன்னா விஜய் அவங்களுடைய சூப்பர் ஸ்டார் ஹீரோ கல்ட் ஃபிகர் அவங்க சொன்னதுனால அந்த பேரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இது அடுத்த கட்டமா இவர் இந்த விழாவுல 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் பேசினதுல ஒரு 5 நிமிஷம் இந்த தலைவர்கள் யாராவது ஒருத்தர் 2 பேரை பத்தி தமிழ்நாட்டுல இருந்து இந்த சுதந்திர இதுக்காக போராட்டத்துல கலந்துகிட்டவங்க, உயிரை கொடுத்தவங்க, அது போராட்டத்திற்காக தியாகங்கள் செய்தவங்க, அவங்கள பத்தி பேசியிருந்தாங்க எப்படி இருந்திருக்கும் இல்ல இந்த பசங்களுக்கு. அந்த வரலாறு முழுசுமே இருட்டடிக்கப்பட்டுச்சு. நான் பேசும்போது ஆரம்பத்துல சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு பொதுவாக இந்திய அளவுல இருட்டடிக்கப்பட்டுதான் இருக்கு இன்னைக்கு வரைக்குமே. இப்போ அதை மாற்றுவதற்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதுவும் இந்த விஜய் மாதிரியான ஒரு கிளாமர் ஃபிகர் இல்ல, அவருக்குன்ட்டு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு. அவர் சொன்னாக்க லிசன் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்களோ இல்லையோ லிசன் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவர் அவரு அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நழுவ விட்டுட்டாங்க அப்படின்னா வேணும்னே இதை செய்யாம விட்டுட்டாரோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது. ஏன்னா இந்த ஜென் ஜி அப்படின்றவங்க பல இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டாக்க எங்க அவருடைய கை அவர்கிட்ட இருந்து கை மீறி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு அவருக்கு இருக்கா அல்லது அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு இருக்கா? ஏன்னா இந்த அரசையுமே கூட இப்போ நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைல பார்த்தோம் அப்படின்னா விஜய் முதல்வர் அவரு முடிவெடுத்துதான் நடக்குதா இல்ல அவர் முடிவெடுக்க அவர் பேரால மற்றவங்க முடிவெடுக்கிறாங்களா? ஒரு பக்கம் ஜோதிட விற்பனர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட இருக்கிறாங்க. இப்ப அதனால இந்த அரசு நிர்வாகம் எப்படி நடக்குது, யாருடைய வழிகாட்டுதல்ல நடக்குது அப்படின்றதே ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கிறது மாதிரிதான் எனக்கு தெரியுது. அதனுடைய விளைவுகளை தான் நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிராஸ் ரூட்ல நம்ம அடிமட்டத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம லெவல்ல நம்ம பாக்குறோம் இல்லையா என்ன நடக்குதுன்ட்டு. இதுக்கு காரணம் அதான் மேல் மட்டத்துல இன்னும் அவங்க அந்த அதிகாரத்தை எப்படி பகிர்வது அப்படின்றதுல இன்னும் ஒரு தெளிவு வரலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப இதெல்லாமே பிரச்சனைகள்ப்பா. இப்ப இந்த ஒரு செயல் மூலமாக இந்த சுதந்திர போராட்டத்துல நம்ம தமிழக தலைவர்களுடைய, தமிழக மக்களினுடைய அடித்தட்டு மக்கள் அவங்களுடைய பங்களிப்பு அவ்வளவு இருக்கு இந்த சுதந்திர போராட்டத்துல. அது எல்லாமே ஓரங்கட்டப்பட்டுருச்சு. இன்னொரு பக்கம் நடப்பு அரசியல்ல இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல இருந்து மக்களுடைய கவனம் தற்காலிகமாக திசை திருப்பப்பட்டுருச்சு. இதுதான் நடந்திருக்கு. இன்னொன்னு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சாதாரணமாக்கி நார்மலாக்கி இயல்பானது அப்படின்றதை நோக்கிய ஒரு செயல் திட்டம் முன்னெடுக்கப்படும். நம்ம இந்த திசை திருப்புற விஷயத்துக்காக இது செய்யறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பேசணும்ப்பா. அப்ப குறிப்பா வந்துட்டுப்பா அந்த ஒரு 2 விஷயங்களை பத்தி நம்ம பேசணும்ப்பா. இந்த மதுபானங்களுக்கு 11 மதுபானங்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. 24 மணி நேரத்திலேயே அந்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சொத்து வரி உயர்வு, சென்னையில பல மடங்கு சொத்து வரி உயர்வு இருந்துச்சு. அதுக்கு தொடர்ந்து எதிர்கட்சிகளா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதுல 2 விதமா பேசப்படுது. உடனடியா திமுகவுக்கு கிடைத்த வெற்றி இது, திமுக எதிர்த்ததுனால இந்த சொத்து வரி அரசு நிறுத்தி வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வருது. சொத்து வரியை உயர்த்தினால மக்கள் மத்தியிலையும் ஒரு எதிர்ப்பு இருக்கிறனால இதுல இருந்தும் திசை திருப்பணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த சுதந்திர தின விழா தலைவர்களை பத்தி பேசினா விஜய்க்கு எந்த பலனும் கிடையாது. ஆனா இதுல இருந்து திசை திருப்பினா விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும், மக்கள் மத்தியில நல்ல ஒரு பிம்பம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை இவங்க திசை திருப்புற முயற்சிகளை இந்த விஷயங்கள்லாம் இப்ப யாருமே பேசுறல இல்லப்பா. இன்னைக்கு நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் மத்தியில சொத்து வரி உயர்வு, இந்த வெளிப்படையான அரசு. இப்ப சுதந்திர தின விழாவுல கூட அவர் லஞ்சம் ஊழல் இல்லாத அரசு தான் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு. ஆனா 24 மணி நேரத்துல எப்படி விதித்த தடையை நீக்குவீங்க, அதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தா அதுல லஞ்சம் ஊழல் எல்லாமே வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது இல்லப்பா.
நீங்க சொன்னதுல எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிருவேன். அதாவது கரண்ட் பில்லு, அதுல எக்கச்சக்கமான குளறுபடிகள் நடக்குது. இந்த விலைவாசியுமே அதிகமாயிக்கிட்டு போகுதுப்பா. அரிசி விலையெல்லாம் கன்னா பின்னான்னு போயிடுச்சு. அது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன், நீங்க சொன்னது எல்லாம். ஆனா இந்த குடிய பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த சில இத வந்து பட்டியல்ல இருந்து அதெல்லாம் ஆமா. வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்துல திரும்ப அத ரிவோக் பண்ணிட்டாங்க, வாங்கலான்ட்டாங்கன்னு. அது நான் நினைக்கிறேன், அது உண்மையிலேயே இந்த குடியர் இருக்கிறாங்க இல்லையா? குடி பிரியர்கள், அந்த ம். மதுவர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஆமா. குடியர்ன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுடைய நலனை முன்னிட்டு, அவங்களுடைய தேவையை முன்னிட்டு, அவங்களுடைய ரசனையை முன்னிட்டு எடுக்கப்பட்ட முடிவு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல 14 விதமான சரக்குகளை நீங்க வந்து திடீர்னு நிறுத்திட்டீங்க அப்படின்னா வெரைட்டி எங்க போறது? அதுக்கு அல்டர்னேட்டிவா அதான் நீங்க புதுசா கொண்டு ஏதாவது ஒண்ணு வராங்களேப்பா. பண்ணணும்ல. அதான் அது அதுக்கான இனிமேல் முயற்சி தானே நடந்துட்டு வரும்பா. இருக்குது. ம். இல்ல முயற்சி நடக்குது, அது வரணும்ல முதல்ல. ஹைனகன் வரணும், பட்வைசர் வரணும், அதெல்லாம் இன்னும் வரல. வர்றது வரைக்கும் இருக்கிறதையும் நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாய்ஸஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா போயிருது. அது அது எப்படி அது வந்து எங்களுக்கு இந்த குடிக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இட்ஸ் இன்ஜஸ்டிஸ். அதைத்தான் ரியலைஸ் பண்ணிட்டு, ஐயோ நம்ம இவங்களுக்கு வந்து இது மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது, இப்போ அதனால அது தொடரும், அடுத்து புதிய சரக்குகள்லாம் வரட்டும், வெளிநாட்டு சரக்குகள்லாம் வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் பரிசீலனை பண்ணிக்கலாம் இத அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்துல எடுக்கப்பட்ட முடிவு. அதனால அதை குறை சொல்றது மட்டும் நான் வந்து வித்தியாசப்படுறேன். நான் இதை வந்து ரொம்ப ரெட்டாரிக்கலா, நக்கலா, நையாண்டியா சொல்றேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல உண்மையிலேயே குடிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு மேல உண்மையான அக்கறையில இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நல்லபடியா நான் சொல்றேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இட் இஸ் லெஃப்ட் யூ. ஓகே. இப்போ அது தவிர மற்ற பிரச்சனைகள் எல்லாமே ஆஹ் ரொம்ப அக்யூட்டா மக்களை பாதிக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு வந்து இமோஷனலான விஷயம். அதை நம்ம சொன்னோம், அது வந்து ஒரு அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு வந்து அன்றாட வாழ்க்கையில எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்ட்ரகிள்ப்பா, வாழ்க்கையை கடினமாக்கிக்கிட்டு இருக்குது. இதை இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏதோ அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு நம்ம பேசுறோம் அப்படின்றது மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ஆனா அப்படி இல்ல. இது வந்து இதுதான் இன்னைக்கு நிலவரமா இருக்கு. அதாவது இந்த தாவிக அரசு வந்த உடனே நிறைய மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது, நமக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஒரு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு 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 படி மேல வர்றது மாதிரி இருக்கும், கஷ்டம் கொஞ்சம் குறையிறது மாதிரி இருக்கும், ஈஸ் அவுட் அப்படின்றது மாதிரி நினைச்சோம். ஆனா அப்படி நடக்கல இப்ப வரைக்குமே. ஆனா அந்த உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்றாங்க. ஊழல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம், நம்முடைய களத்திலிருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டா, அது வந்து ஊழல் குறைஞ்சிருச்சா அப்படின்னா ஊழல் குறையல. ஆனா சில பேர் வந்து ஊழல் பண்றதுக்கு, லஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க, அவ்வளவுதான் இருக்கு. அதுவுமே கூட இப்பெல்லாம் கொஞ்சம் துணிச்சல் வந்துருச்சு. இப்ப டாஸ்மாக்ல எல்லாம் இந்த 10 ரூபாய் பத்தி பிரச்சனையில எல்லாம் அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப இதாவே சொல்றாங்க, ஸ்ட்ராங்காவே பேசுறாங்க. இடையில போன மாசம் எல்லாம் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, இல்லைங்க அப்படி அது மாதிரி கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆனா வாங்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, அந்த பழைய கெத்துக்கு போயிட்டாங்க. வாங்கினா வாங்கி, இல்லாட்டி போயிட்டே இரு, நீ யார்கிட்ட போய் சொல்லணும், எவன்கிட்ட போய் சொல்லணுமோ சொல்லிக்க, அந்த லாங்குவேஜுக்கு போயிடுச்சு. தெரிஞ்சதை போய் பாத்துக்க அப்படின்றாங்க. ஏன்னா நீ ரெக்கார்ட் பண்றியா, பண்ணிக்க அப்படின்ற, இந்த என் மொபைல கூட வச்சு பண்ணிக்க அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு போறாங்க. இப்போ லைவ் பண்ணணும்னா பண்ணுவோம் அப்படின்றாங்க. உன் கூட சேர்ந்து நானும் வைரல் ஆயிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி அவங்களுக்கு இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குதுப்பா. இது உண்மையிலேயே நம்ம சிரிக்கிற வேதனை தான் இது எல்லாமே. இதுல இருந்து ஒரு விமோசனம் வரணும். இது வரும்ன்ற நம்பிக்கை இன்னும் இருக்கு. அதாவது விஜய் சில சில அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல முழுசா போக்கஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். அது அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா அவருடைய கவனம் சிதறிதான் இருக்கு இப்ப வரைக்கும் அப்படின்றதான் நம்முடைய அசஸ்மெண்ட்.
இப்போ இந்த சுதந்திர தின விழாவ வந்துட்டு முதலமைச்சர் இல்ல தமிழக அரசு வந்து திசை திருப்புச்சு. அது அந்த செய்திகள வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறதுலப்பா, இந்த பிஜேபியும் இந்த சுதந்திர தின விழாவ வந்துட்டு பின்னுக்கு தள்ளுற மாதிரி இந்த நயினார் நாகேந்திரனுடைய பேச்சுங்கிறது அமைஞ்சிருச்சு. அவரு பேச்ச எடுத்து பார்த்தா சுதந்திர தினம் அவர் கொடியேத்துனாரு. அத செய்தியா பேசல. அவர் பேசின விஷயம் தான் வந்து செய்தியாயி இப்போ அவர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து எப்பயோ முதலமைச்சர் பேசின பேச்ச வந்து எடுத்து அதுக்கு பதில் சொல்லும் விதமா இப்ப பேசியிருக்கிறாரு. அது வந்து கொச்சைப்படுத்தும் விதமா பேசினாரு. முதலமைச்சர் அவதூறா பேசினாரு அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறோம்ப்பா. இந்த பிஜேபி சார்பிலையும் இந்த சுதந்திர தின விழா வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு அவர் வந்து பேசினதுங்கிறது ஒரு திசை திருப்பிப்பட்டு அவருடைய பேச்சு தான் இன்னைக்கு முதல் தலைப்புச் செய்தியா வந்து அமைஞ்சிருக்குதுப்பா. ஆமா. இதுக்கு இது பின்னாடி அதாவது இருக்கக்கூடிய இந்த திசை திருப்பல் அரசியல் என்னப்பா? ஆமா. இதுக்கு முன்னாடியும் அது மாதிரி நடந்துச்சு. இந்த காவிரி பிரச்சனை எல்லாம் பயங்கரமா ஓடிக்கிட்டு ஆமா. இருக்கும்போது, ஆ, அப்போ டக்குன்னு உதயநிதி கை கொடுத்தாரு விஜய்க்கு. ஆமா. கை கொடுத்து கவனம் எல்லாம் அப்படியே திசை திருப்புச்சு. இப்ப அத பத்தி ஆக்சுவலா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி முதல் தடவையாக அந்த திமுக கட்சியில, அதாவது நமக்கு தெரிஞ்சு கேம்பெயின்ல கூட அந்த மாதிரி நடக்கல. அவங்க திமுக இதுல அந்த ரோட் ஷோஸ் எல்லாம், ஸ்டாலின் ரோட் ஷோ, உதயநிதி ரோட் ஷோ, அதுல எல்லாமே நம்ம பார்த்தோம். விஜயுடைய ரோட் ஷோவும் இருந்துச்சு. அப்போ விஜய்க்கு வந்து எப்படி தன்னெழுச்சி ரசிகர்கள் வந்து இது பண்ணாங்க தெரியுமா? அதை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த ம். கம்பேரிட்டிவாவே நம்ம அந்த இதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதாவது ரோட் ஷோனா கிங் வந்து விஜய் தான், மத்தது எல்லாமே டூப்ளிகேட் தான், செகண்டரி, ரெண்டாவது. அதை பார்த்துட்டு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அந்த ரேஞ்சில தான் உதயுடைய ரோட் ஷோல அப்போ இருந்துச்சுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். நான் முதல் தடவையா இந்த அரெஸ்ட் பண்ணிட்டு உதய அங்க கொண்டு போயிட்டு அவர் அங்க வெளியில வர்றாரு பாத்தீங்களா அந்த ஸ்டேஷன்ல, அந்த டயத்துல கூடியிருந்த அந்த கூட்டம், அந்த மக்கள் இருந்துச்சு, அவங்களுடைய ரியாக்ஷன், அதுல பெரும்பாலானவங்க கூட்டிட்டு வந்தவங்க தான். அதுல நான் மாற்று கருத்தா சொல்லல. அவங்க கூட்டிட்டு வந்தவங்க விஜய்க்கு மாதிரி ஸ்பான்டேனியஸா வந்தவங்க இல்ல. கொஞ்சம் பேரு ஸ்பான்டேனியஸா வந்திருக்கிறாங்க பாக்குறதுக்கு அரெஸ்ட் அப்படின்னு உடனே. ஆனா கணிசமான பேர் வந்து அவங்க கூட்டிட்டு வந்துதான் கூட்டத்தை காட்டணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த கூட்டத்துல கூட்டிட்டு வந்தவங்கனாலுமே கூட தட் இமோஷனல் அவுட்பர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது சம்திங் வெரி யூனிக். ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த உதய்க்கு அந்த தன்னெழுச்சியாக அவங்க உணர்வு பூர்வமாக காட்டிய அந்த ரியாக்ஷன், அந்த ரெஸ்பான்ஸ், அது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த இதுலயுமே நான் பார்க்கல. இதுலதான் வெளிப்பட்டுச்சு. அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா இது திமுகவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருச்சு. அது எதிர்பார்க்காத இன்னொரு ரிசல்ட் அவங்களுக்கு. அப்போ திமுக அப்படின்றது அப்படி ஒன்னும் இதா இல்ல, தேவைப்பட்டா அவங்க வந்து கிளர்ந்து எழுவதற்கான ஒரு சூழலும் இருக்கு. ஒரு இமோஷனலான ஒரு இஷ்யூ வரும்போது அவங்க வந்து பின்வாங்கிட போறது கிடையாது, முன் வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இது இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி. திமுக பிளஸ் ஆன ஒரு நிகழ்வா மாறி இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் சிம்டம், அடையாளம் அது. அது அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இத வச்சுட்டு ஃபர்தரா அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா தட் சம்திங் நைஸ் தட் ஹேப்பன்ட். அத நம்ம நோட்டீஸ் பண்ணோம் இதுல, உதய் இதுல. பொதுவா மக்கள் வந்து அந்த மக்களுடைய கவனம் பூராமே காவிரி பிரச்சனை, அந்த அந்த டயத்துல இருந்து மற்ற பிரச்சனைகள்ல இருந்து தற்காலிகமா திசை திரும்பிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு நிகழ்வு, இங்க மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் போது அல்லது புதுசா பிரச்சனைகள் வரும்போது இங்க கரெக்டா அதை மடை மாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்கு ஏதாவது ஒண்ணு நடந்துரும். அந்த உதய்க்கு நடந்தது மாதிரி இப்போ நயினார் அரெஸ்ட் ஆவாரா, உதய அரெஸ்ட் பண்ண இந்த அரசு நயினார் நாகேந்திரன் அரெஸ்ட் பண்ணுமா, அரெஸ்ட் பண்ணிருமா, அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தில் இருக்குதா அப்படின்னு எல்லாம் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி காரன் மேல இந்த அரசு கை வச்சிருமா, வச்சுட்டு இந்த அரசு நின்றுமா அப்படின்னு கேக்குறாங்கப்பா. இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா நீங்க பாருங்களேன். இது ஒரு பக்கம் இந்த நரேட்டிவ், இந்த இந்த சேலஞ்ச் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆள் பேசினது இப்படி, அவர் பேசினது தப்பு, இவர் பேசினது தப்பு அப்படின்ட்டு நாகேந்திரன் அப்படி அந்த மாதிரி லாங்குவேஜ்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா
அவருடைய சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அப்புறம் நடுநிலையில இருக்கிறவங்க இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, இதை ஏன் பெருசுப்படுத்தணும், அவர் என்ன பெரிய தப்பா சொல்லிட்டாரு. அதாவது முதல்வர் சட்டமன்றத்துக்குள்ள சொன்ன அதைத்தான் இவர் ரெஃபர் பண்றாரு. இவரை கன்காக்ட் பண்ணி எதையும் சொல்லல. இரட்டை அர்த்தம் துணிக்கிறது மாதிரி சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா தெரியல நமக்கு. இதுல என்ன 2 அர்த்தம் இருக்குது, 3 அர்த்தம் இருக்குது அப்படின்றது தெரியல. இதுலயுமே கூடப்பா நம்ம அதை பத்தி பேச முடியும். இந்த பொதுவாவே இந்த கெட்ட வார்த்தையில பேசுறது, இரட்டை அர்த்தத்துல பேசுறது அப்படின்றது பற்றி எல்லாமே நம்ம பண்பாட்டு ரீதியாக ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். அதை உங்களுக்கு டைம் இருந்தா, வாய்ப்பு இருந்தா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த இந்த இதை பத்தி, இந்த டபுள் மீனிங்ல பேசுறது, கெட்ட வார்த்தையா பேசுறது அப்படின்றது இருக்குது பாத்தீங்களா. அதனுடைய இந்த கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பாக்குறது, பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பாக்குறது, ஹிஸ்டாரிக்கலா என்னவாக எப்படி அது பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி எல்லாம் ஒரு காணொலி நம்ம போடுது. அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டினா ரொம்ப குறுகிய இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் சொன்னதை விட அது தப்பா இருக்கு, இரட்டை அர்த்த வசனத்துல பேசிட்டாங்க, உதயநிதி அப்படி பேசிட்டாரு, நயினார் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மனசும் எவ்வளவு கேவலமான புத்தியா இருந்துச்சுனாக்க இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தத்தை இம்ப்யூட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இதை கடந்து போயிருக்கலாம்ல. ஆக்சுவலா ஒரு ஒரு ஜென்டில் மேனா இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனா இதவே ஒரு இஷ்யூ ஆகுறாங்க பாத்தீங்களா. அப்படின்னா அப்போ அவங்க மைண்ட் எவ்வளவு கரெக்டா இருக்கு. அல்லது இத வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. அப்போ அரசியல் கட்சிக்கு, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஆட்சிக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறதுனாலதான் இது இந்த மாதிரி ஒரு அதாவது கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் பிரச்சனையாக, மைய பிரச்சனையாக, தலைபோகிற பிரச்சனையாக, இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக, ஒரே பிரச்சனையாக அது ஆக்கப்படுது. ஊடகத்தினுடைய கவனம், ஒட்டுமொத்த கவனமும் அங்க போய் நிக்குது. அப்போ வேற வழியே கிடையாது. அரசியலுக்கு தேவைப்படுது இல்லப்பா, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுதானே அரசியல் பண்றாங்க. இல்ல ஒண்ணு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கணும், அதை பேசி எந்த பிரயோஜனம் இல்ல, நம்மளுக்கு எதிரா இருக்குங்கிறப்போ தனக்கு எதிரானதா சாதகமா பயன்படுத்தி அரசியல் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அதுதான் அரசியல்னு ஆகி போயிடுச்சு. ஆனா அது அரசியல் இல்ல. அரசியல்ல அதாவது சில சமயங்கள்ல இந்த மாதிரி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பது தேவைப்படலாம். ஆனா நம்முடைய இயலாமைய மறைக்கிறதுக்கு தொடர்ந்து இதுவே ஒரு உத்தியாக பயன்படுத்தி ஒரு கையேலாகாத ஒரு அரச எவ்வளவு நாளைக்கு நீங்க கொண்டு போயிட்டு இருக்க முடியும் இல்ல. அப்போ அந்த ஆட்சியில கொஞ்சம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்படலாம். தொடர்ந்து விமர்சனமா வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் தேவைப்படுது சில விஷயங்களை சரி பண்றதுக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம். அந்த டயத்துல மக்கள்கிட்ட கவனத்தை கொஞ்சம் திசை திருப்பி விட்டுட்டு நீங்க ஸ்டடி பண்ணிக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அப்படி ஸ்டடி பண்ற விஷயமே நடக்குது மாதிரி நமக்கு தெரியல. ஒருவேளை உள்ள நடக்குதோ என்னவோ நமக்கு வெளிப்படையாக தெரியல. அது அத பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல இந்த அரசு இறங்கி இருக்குது அப்படின்னா ஓகே. சரி, இப்ப இந்த நயினார் விஷயத்துல இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதை பற்றி பெருசா யாரும் பேசல. நம்ம ஏற்கனவே பல காணொலிகள்ல சொல்லி இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டுல போட்டியே ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு பிஜேபி. இது எதுக்குன்னா 2வது இடத்துக்கு, அதாவது டிவிகேவுக்கு, தாவேகாவிற்கு போட்டியாக 2வது இடத்துல இருக்கிறது யாரு, எதிர் நிலையில இருக்க போறது யாரு, பிஜேபி இருக்குமா டிஎம்கே இருக்குமா அப்படின்றது போட்டி. இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த போட்டி எப்படி உருவாக்கப்படுது, பிஜேபி இன்னைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடியது அதுதான் இந்த ஜோசப் விஜய், இந்த ஜேசிடி கிறிஸ்டியன் பிரபாகர், பைபிள் பிரபாகர், பாஸ்டர் பிரபாகர்ன்றாங்க. அடுத்து இந்த நிதி அமைச்சர் மரிய வில்சன், அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி இந்த பெயர்கள் எல்லாம் கிறிஸ்டியன் நேம்ஸ் அதை சொல்லி பாரு இவங்க இருக்கு, நம்ம எல்லாம் மெஜாரிட்டியா இருந்துமே மைனாரிட்டியை விட மோசமா இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த போலரைஸ் பண்ற இது நடக்குது அப்படின்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா. அது வாக்கு வங்கியாக, அதாவது இந்து பிரைடு அப்படின்றது, இந்துவாக பெருமை கொள்வதுன்றது ததும்பிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம்.
அந்த ததும்பல் இப்போ வாக்கு வங்கியாக கிறிஸ்டலைஸ் ஆகும், பிரிசிபிடேட் ஆகணும், இந்து வாக்கு வங்கி. அது அதுதான் அப்போ இந்த கான்ஃபிளிக்ட் வந்து இன்னும் இன்னும் அக்சென்சுவேட் ஆகணும், இன்னும் கூர்மை அடையணும், இன்னும் தீவிரமாகணும். அப்படி தீவிரமாகிறதுக்கு எதெல்லாம் உதவியாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே கையில எடுக்குது இந்த பாஜக. அதுல ஒரு அம்சம் தான் இப்ப இந்த நயினார் நாகேந்திரன் பேசின பேச்சும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் பேசினாரா, இப்போ நடந்த விஷயம் அப்பா மேட்ர சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்ப இவங்க தாவிக சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அப்ப என்ன அது எப்படி இவன் சொல்ல முடியும், இவது வந்து அவமானப்படுத்திட்டான், இது பண்ணிட்டான் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஏய் நீ என்னடா இது, அவர் என்ன சொன்னாரு தப்பா சொல்லிட்டாப்ல, அது நீங்க என்ன யோக்கியமா அப்படின்ட்டு இந்த பக்கம். அப்ப இந்த மோதல் வந்து இன்னும் தீவிரமாகுதா? இதுதானே பாஜகவுக்கு தேவை, அதானே அவங்களுடைய அஜெண்டா. சண்டை போடணும், ரெண்டு பேரும் வெட்டுக்குத்து ஆகணும், அடிதடி ஆகணும். அதாவது நான் இதுக்காக தான் சொல்றேன், அதாவது அரசியல் ரீதியாக இது வந்து போலரைஸ் ஆகணும். அப்போ இதுக்கு இந்த நயினார் நாகேந்திரன் பேசுறது கொஞ்சம் உதவியாக இருக்கு. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்குறோம், இந்த பாஜக எல்லா டெக்னிக்ஸையுமே ஃபாலோ பண்றாங்கப்பா இதுல. அது திமுகவை பொறுத்த மட்டும் திமுக தாவிக கூட சேர மாட்டாங்க, ஆனா அதிமுக கூடவும் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா அது ஒரு பக்கம் ஒரு இணக்கமான ஒரு நிலையை நோக்கி ரெண்டு பேரும் போறது மாதிரி இருக்கு. ஆனா மெயினா என்னன்னா, அவங்களுக்கு இந்த டிஎம்கே இந்த நாடாளுமன்றத்துல முன்வைத்து கொண்டு வர போற அந்த சட்ட திருத்தங்கள் அல்லது புதிய மசோதாக்கள் ரொம்ப முக்கியமானது, அது நமக்கு தெரியும். இப்போ அந்த எல்லாமே நிறைவேறணும். அப்படி நிறைவேறணும்னா ஒண்ணு திமுக சப்போர்ட் பண்ணணும் அல்லது வாக் அவுட் பண்ணணும், வெளிநடப்பு செய்யணும். ஓகே, அந்த நிர்பந்தத்தை திமுகவுக்கு கொடுக்கணும். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இன்னும் கொஞ்சம் லாங் டேர்மா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தாண்டி அடுத்து வர்ற தேர்தல்ல மூன்றாவது அணி அப்படின்ட்டு ஒண்ணு ஃபார்ம் ஆகுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு திமுக தலைமையில. இப்போ அது பாஜகவை வலு இழக்க செய்யுமா, இல்ல பாஜக மும்முனை போட்டி ஆகும்போது பாஜகவிற்கு ஃபேவரபிளா இருக்குமா அப்படின்றத பொறுத்துதான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸோட சேராம இருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த இப்போ வச்சிருக்காங்களே இந்தி கூட்டணி, அதுல இருந்து விலகியே இருக்கணும். மூன்றாவது அணின்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்ற இது எல்லாமே பல கணக்கு. அது நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு அங்கமாகவும் இங்க நடக்குது. அப்போ திமுகவை பலவீனப்படுத்துறது மாதிரி பண்ணணும். திமுகவை பலவீனப்படுத்துறது முழுசா பலவீனப்படுத்துறதுக்கு இல்ல, அவங்கள பாஜகவுடைய அஜெண்டாவை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்கள சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க, நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடி கொடுக்கறதனுடைய ஒரு அம்சம்தான் இந்த இதுல நயினார் நாகேந்திரன் டிவிகேவை சீன்றது மாதிரி பேசினது. அதையும் கணக்குல அப்படிதான் நம்ம, அதாவது ப்ராடர் இதுல நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இதை அணுகணும்.